சார் வணக்கம். வணக்கம் கருப்சாமி சார், ரொம்ப சந்தோஷம். சாரிடம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது சார் கருப்சாமி கூட 35 வருஷம் அனுபவம். ஆமா சார். கருப்சாமி இதுக்கு பின்னால திரைக்கு பின்னாலதான் நான் பார்த்திருக்கேன் சார். அதாவது பல ஆங்கர் பிரசங்களை உட்கார வச்சு எப்படி கேள்வி கேட்கறது அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும். மகிழ்ச்சி சார். இப்போ நீங்களே கேள்வி கேட்க நான் பதில் சொல்லணும், பார்க்கலாம். மகிழ்ச்சி சார். விஜய் பிரதமராக நினைப்பதில் என்ன தவறு? தவறு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் வாக்காளர் எல்லாருக்கும் பிரதமராகக்கூடிய தகுதி இருக்கு. ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி கொகசிவா செயல்படுறது ஒரு மியூசிக் பார்ட்டி மாதிரி. அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒரே மாதிரி அது பிளே பண்ணா தான் அது மியூசிக் பச்சேரியா இருக்கும். மாணிக் தாகூரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம்னு நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க. அப்போ இந்த கூட்டணியினுடைய ஃபோக்கஸ் மாறி போகும். இப்போ இன்னைக்கு தாவேக அரசாங்கம், கூட்டணி அரசாங்கத்துக்கு முன்னால உள்ள பிரச்சனை என்ன? அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது. அப்ப இதுல அவர்களுடைய கவனம் இதில் முழுமையாக இருக்க வேண்டும். அமைச்சர்களுடைய கவனமோ, சட்டமன்ற குறிப்பினுடைய கவனமோ, கூட்டணி கட்சிகளுடைய கவனமோ. இப்ப நான் மாணிக்கம் தாகூர் தான் முதலமைச்சர்னா மாணிக்கம் தாகூருக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரலாம். ஸோ அப்படி அவற்றை ஒரு நல்லெண்ணத்தை பெறுவதற்காக நான் ஆரம்பிக்கலாம். வடிவேல் சொல்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதிக்கு வாழ்கிற மாதிரிலாம் கோஷம் போடும். அது கீழ் மட்டத்துல காங்கிரஸ் கட்சியிலையும் பேசலாம், தாவேக்காவிலும் பேசலாம். ஆனா மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு அனுமதித்து விடக்கூடாது. நாளைக்கு விஜய் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ தேசத்தினுடைய பிரதமர் ஆனா we will also be equally happy. ஆனால் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி 2029 தேர்தல் நாங்க அவருடைய தலைமையில் தான் சந்திப்போம். அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட்டணியில் இருக்கிறவங்க இருக்கலாம். இல்ல நாங்க காங்கிரஸ் தனியா ஃபேஸ் பண்ண கூட தயாரா இருக்கோம். ஏன்னா போன தடவை செய்த தப்ப நாங்க செய்ய தயாரா இல்ல. இன்னும் அவங்க அந்த ரசிகர் மூடுல இருந்து இன்னும் மாறலையா? அமைச்சர்கள் வரைக்கும் இன்னும் அந்த மூடுல இருந்து மாறலையா? இல்ல, அதாவது எங்க தலைவர் மாணிக்கம் தாகூர் சொன்ன வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் செங்கோட்டையனை தவிர வேற யாருக்கும் ஒரு மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் முடியாது, இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் இஸ் வெரி கிளவர், வெரி ஸ்மார்ட். அவர் தேவையில்லாமல் பேசி எந்த விதமான ஒரு சலனங்களை சட்டமன்றத்துக்குள்ள ஏற்படுத்த அவர் தயாரா இல்லை. மற்ற அமைச்சர்கள் சில நேரங்களில் ஆர்வ கோளாறின் காரணமாக அவர்கள் வார்த்தைகளை சில நேரத்தில் தவறாக கொட்டி விடுகிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய பணிகளை செஞ்சிருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் உங்களுடைய பணிகளை, அந்த காலகட்டத்தினுடைய பார்வைக்கும் இப்ப இருக்கிற சட்டமன்றத்தினுடைய வேகத்திற்கும் இது எங்க போய் முடியும்? இல்லை, அப்போ சட்டசமன்றம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த பீரியட்லாம் சீசன்டு பார்லமெண்டரியன்ஸ் இருந்த நேரம். எல்லாமே பெரிய ஸ்டால்வார்ட்ஸ். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் மனோகரன் அந்த மாதிரி பெரிய அவங்களும் ஒரு பெரிய வரிசையில் உட்காந்துருப்பாங்க. ஆர்.எம். வீரப்பன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே அவங்களும் ஸ்டால்வார்ட்ஸ். கலைஞருடைய ப்ரெசன்ஸ் சட்டமன்றத்தில் ஒரு எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார். ஆளுங்கட்சிக்காரங்களை மட்டும் இல்லை, எதிர்கட்சிக்காரங்களையும் மோட்டிவேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பேச வைப்பார், உள்வாங்குவார். சட்டமன்றத்திற்கு போகிறதுங்கிறதே ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் நம்ம லத்தீஃப் பாய் எழுந்துச்சு பேச ஆரம்பித்தாருன்னா சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்கள் அப்படி சொல்வார். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை வரலாறு, இது மாதிரி நல்ல ஒரு சட்டமன்றம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அனுபவம் ரொம்ப குறைவு. எனக்கு என்ன ஏமாற்றம்னா திமுகவில் இருக்கிற சில அமைச்சர்கள் அவங்களுக்கு பொறுப்பு திமுகவுக்கு மட்டும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்க மூத்த உறுப்பினர்கள். அவங்க சட்டமன்றத்திற்குள்ள இந்த புதியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பணியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா ஒன்ஸ் யூ கம் இன்சைட் தி அசம்பிளி, இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டான், இவங்க யாரு, இவங்களுடைய சரித்திரம் என்ன, இவங்களுடைய தகுதி என்ன, அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வரவே கூடாது. ஆனா இன்னைக்கு அமைச்சர்களாக வந்திருக்கிறவங்க தேவர் நோபடி.
அவங்க இதுக்கு வரலாறு இல்லை, பின்புலம் இல்லை, அவங்க சொல்லிக்கிறதுக்கு வந்து அவங்கள்ட்ட பெரிய தகுதிகள் இல்லை. அப்போ யாரெல்லாம் வந்து அமைச்சராக இருக்கா, அதான் வந்து நான் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அவர் சொன்ன இதை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு, போய் நேராக சத்துணவு கூடத்துக்கு போய் பார்க்குறாரு. சத்துணவு கூடத்தில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவரை வந்த உடனே அவரை மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. அங்கே போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணியாளர்களை பக்கத்தில் வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லாரு, அம்மா இங்கே தாம்மா எங்கள் அம்மா 30 வருஷம் வேலை பார்த்தாங்க, அந்த சாப்பாட்டை தாம்மா எனக்கு கொடுத்து என்னை வளர்த்தாங்க. அப்போ அந்த பணியாளருடைய கண்களில் கண்ணீர் வருது. இப்போ இவர் வந்து இன்னைக்கு வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கார். அப்போ இவங்க வந்து இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? இப்போ இந்த ராஜபாளையம் அமைச்சர் ஒன்று இருக்காங்கல்ல, ஜெகதீஸ்வரின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகுது. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போய் அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுது, நான் இங்கே தாம்மா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன், என்னுடைய கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்து தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன், அதனால தான் எனக்கு இந்த மருத்துவமனையில் என்ன டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரியும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொருத்தருமே ரொம்ப சாதாரணமாக இருந்து வந்தவங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் இன்னைக்கு வரணும். அதான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு மக்கள் எதெல்லாம் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எல்லா வீடுகள்லையும் இன்னைக்கு வந்து விஜயினுடைய புண்ணியத்தில் சட்டமன்ற நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் லைவ் பார்க்குறாங்க. 1 கோடி பேர் 2 கோடி பேர் பார்க்குறாங்க. இந்த இப்போ நேரடி ஒளிபரப்பில் வந்து நம்ம அவை குறிப்பில் நீக்கப்பட்டது எல்லாமே உடனுக்குடனே கட் பண்ணி போட்டுறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுங்கிறது வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸி ஹஸ் மெச்சூர்ட். இன்னைக்கு மக்களுக்கு நல்லது கெட்டது பூரா தெரியுது. அவன் தான் டிவியில் பார்த்துறான், அப்புறம் என்ன நீக்கிறது? ஸோ ஆனால் ஒரு ரூல்ஸ் இருந்தால் அதை திரும்ப ரீல்ஸில் போடக்கூடாது. அது மாதிரி பத்திரிகையிலையும் அதை போடுறதில்ல. யார் கையெல்லாம் தொலைபேசி இருக்கோ அவங்கெல்லாம் வந்து எடிட்டர், அவங்கெல்லாம் வந்து மீடியா பர்சன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை. அப்புறம் அவங்க வேணும் போது கட் பண்ணி போடுறாங்க. பட் அது வந்து அப்ஜெக்ஷனபிள் தான், அதை தடுக்கணுங்க தான் என்னுடைய எண்ணம். இப்போது சட்டப்பேரவையில் நடைபெறும் விவாதங்களில் முதலமைச்சருக்கான கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் சொல்கிறாங்க, அந்தந்த அமைச்சருக்கான கேள்விகளுக்கு வேறு வேறு அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை வந்து கூட்டு பொறுப்பு தான். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சிய காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவர் காமராஜர் பேசவே மாட்டார். சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் எழுந்து ஒரு வார்த்தை அடிப்பார், ஒரே வார்த்தை. சிஎஸ் தான் எல்லாம் பண்ணுவார். ஆல் பேச்சு, பில் கொண்டாடுறது, டிமாண்ட்ஸ் எல்லாமே சிஎஸ் தான் பண்ணுவார். கலைஞர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞருடைய ஸ்டைல் என்னன்னா, அவர் வந்து காலையில் எல்லாருடைய கொஸ்டினையும் படிச்சுட்டு வருவார். இப்போ நீங்கள் அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் துறை சார்ந்த கொஸ்டின் மட்டும் தான் ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. ஆனால் கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா எத்தனை கொஸ்டின் வருதோ அத்தனை கொஸ்டினையும் படிச்சுட்டு அதுக்குள்ளே தயாரிப்பாக வருவார். ஏதாவது ஒரு மந்திரி வந்து கொஞ்சம் விவரம் இல்லாமல் பதில் சொல்லிட்டாங்கன்னா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுந்து பதில் சொல்வார். இப்போ இங்கே வந்து நிறைய அமைச்சர்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க அந்த இன்னும் ஃபுல்லி எக்யூப் ஆகலை. அவங்க வந்து சட்டமன்றத்தை ஃபேஸ் பண்ணி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எக்யூப் ஆகலை. ஆகவே 2-3 அமைச்சர்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிற சட்டமன்றத்தில் 2 பக்கம் ரொம்ப கீழே இறங்கி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறது? அது தவிர்க்கப்பட வேண்டும், முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். நான் வந்து இந்த பொறுப்பு வந்து அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மானிய கோரிக்கையில் பேசுகிறவங்க மானிய கோரிக்கையுடைய பொருளோட நின்றணும். ஆனால் அவங்கள வந்து விவாதத்துக்கு இழுக்கின்ற போது இவங்க அந்த போய் வலையில போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் வந்து 24 இந்த லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கும்போது அவங்க அதான் ஃபீல் பண்றாங்க. ஏன் தேவையில்லாத விஷயங்களை பேசி இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க? அதனால அது அவசியம் இல்லையா? இதுதான் பொதுமக்களுடைய சிந்தனையாக இருக்கு. ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து சட்டமன்றம் நடக்கிறதுக்கு வந்து பல லட்சம் ரூபாய்கள் தேவைப்படுது. அந்த மாதிரி பொதுமக்களுடைய பணத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து நான் அதை ஒத்துக்கலை. பரந்தூர் விமான நிலையத்தினுடைய திட்டத்தை வந்து தமிழக அரசு கைவிட்டிருக்கு. இது ஆந்திராவுக்கு சாதகம் அப்படின்னு ஒரு சாராரம். இனி இது போன்ற விமான நிலையத்தை அமைக்கிறது ரொம்ப காலதாமதம் ஏற்படும், நம்ம ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்குறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதாவது முதல்ல வந்து விஜயை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வந்து பிஃபோர்
முதலமைச்சரெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அவர் அங்கே போராட்டம் நடத்துகிற மக்களை பார்த்துட்டு, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் இந்த விமான நிலையத்தை கண்டிப்பாக நிறுத்துவேன், இந்த விமான நிலையம் வருவதற்கான வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்துட்டார். பரந்தூர் வந்து 2வது தான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பன்னூர் தான். பன்னூர் வந்து சென்னையிலிருந்து 27 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. பரந்தூர் வந்து 65 கிலோமீட்டர். பன்னூர்ல வந்து டிஸ்பிளேஸ் ஆகிற வீடுகள் வந்து 100 வீடுகள் 150 வீடுகள் தான். அங்க 1000க்கு அதிகமான வீடுகள் வந்து அங்க காலியாகுது. ஏன் வந்து பரந்தூரை எடுத்தாங்க? ஒரு பெரிய கொஸ்டின். இதை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சில தகவல்கள் நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல ஆதிக்க சக்திகள் அங்கே பெரும் அளவில் வந்து நிலங்கள்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க. பெரிய பிளாட் போடுறதுக்காக வேண்டி எல்லாமே வந்து அதில் வந்து அதிகாரத்தில் உள்ளவங்க நிறையா முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்போது நமக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்தை பாருங்கள், பெங்களூரை பாருங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் வந்து அங்கே வந்து ஒரே சிங்கிள் ஏர்போர்ட், அவங்களுக்கு வேற பெரிய ஏர்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்கிறோம், திருச்சியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்கிறோம், மதுரையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்கிறோம், இப்போ தூத்துக்குடி வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகக்கூடிய தகுதி இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட்டுகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி இதுகளை வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து டோட்டலாக கார்கோக்கே டெடிகேட் பண்ணலாம். அதனால வந்து இது உடனடியாக வந்து இதனால எல்லாம் போயிடுச்சுங்கிறதெல்லாம் வந்து யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பெரிய ஏர்போர்ட் தேவைதான். ஆனால் அது எந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து, எந்த இடத்துல வந்து மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாம, ஓரளவுக்கு இயற்கை வளங்கள் சேதப்படுத்தப்படாம அந்த இடம் ஒரு வாய்ப்பா கிடைச்சுன்னா அந்த இடத்துல வைக்கலாம். பட் இன்னொரு ஏர்போர்ட் தேவை, விரைவில் அதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கோம். ஒரு திட்டத்தை ரத்து பண்ணியாச்சுன்னா அதையும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோங்கிறதையும் அறிவிப்பு நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்து ஒரு திட்டம் தொடங்கி அதனுடைய செயல்பாடுகளுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இதுக்கே ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சு அதுக்கான நில எடுப்பு சரி பண்ணி இப்போ இன்னும் விமான நிலையங்கள்லாம் 5000 ஏக்கர் வரைக்கும் தேவைப்படுதுங்கிறாங்க. சென்னையை சுற்றியான இடங்களுக்கு எந்த இடங்கள்லையுமே நீங்கள் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. எடுக்க முடிய இடமும் இல்லை, தாண்டி தான் போகணும். அப்போ வந்து நம்ம பொருளாதாரம் காலதாமதம் ஆக நம்ம வந்து பொருளாதாரத்தை பாதிப்பை நோக்கி போகிறோமா? அவருக்கு வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு 2-3 இடம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இடத்த வெளியே சொன்னால் உடனே லேண்ட் ஷார்க்ஸ் ஓடி போய் பக்கத்தில் இடத்த வாங்குறாங்க. அதுக்காக வேண்டி அதை கொஞ்சம் வந்து அவர் கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கிறாரு. 2வது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நீட் நாட் பி வெரி க்ளோஸ் டு சென்னை. ஒரு இதுக்கு நான் டெடிகேட்டடாக கார்கோவுக்கு டெடிகேட்டடாகவே ஒரு ஏர்போர்ட்டை உண்டாக்கிடலாம். அந்த ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் ஃபார் ஆஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரக்ஸ் போயிட்டு வர்றதுக்கு, குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ கார்கோ மூவ்மெண்ட்டே வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ இந்த ஏர்போர்ட் வந்து மேபி சஃபீஸ், நமக்கு ஒருவேளை போதுமான இருக்கலாம். அதனால அதே மாதிரி அறிக்கைகள்லாம் நிறைய இருக்கு. நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டே இன்னும் 2040 வரைக்கும் போதுமானது, 2040 வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டே நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆய்வறிக்கைகள் இருக்கிறது. டிவிகே கட்சி வந்து ஒரு பாஜகனுடைய ஆதரவுடன் செயல்படுது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட் இல்லாம டிபார்ட்மெண்ட்டே நடக்க முடியாது. தேவையில்லாமல் வந்து அவங்கள போய் நம்ம ரஃப் பண்ணுவான்னு நினைக்கலாம்.